என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மனதிற்கு முழுமையான தெளிவினை கொடுக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் என் குழந்தையினுடைய மனதிற்கு இதமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் தங்கமே, நலம் தருகின்ற இந்த வெற்றி விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை நீ ஒரு பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. அம்மா உன்னை தேடி வருவதற்கு காரணங்கள் நிச்சயமாக பல உண்டு. அதில் என் குழந்தை மனது அமைதியாக இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் என் பிள்ளை மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்றே இந்த தாயானவள் என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, பொறாமை, கோபம், பேராசை இந்த மூன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை பாதையில் நீ பயணித்துப் பார். நீ வாழும் வாழ்க்கைக்கான அழகான அர்த்தம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும். நீ நினைக்கலாம், அம்மா, நான் யாரையும் கண்டு பொறாமைப்பட்டதல்ல, யார் வாழ்க்கையையும் பார்த்து நாம் அப்படி வாழ வேண்டும் என்று பேராசை கொண்டதல்ல. ஆனால் கோபம் மட்டும் என்னவோ அடிக்கடி வந்து விடுகின்றது என்று என் குழந்தை நீ சொல்கின்றாயல்லவா? நான் இந்த மூன்றையும் விடுக்கச் சொல்கின்றேன். ஆனால் உன்னால் மூன்றையும் விட்டுவிட முடியும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்கின்ற இடத்திற்கு நீ இன்னமும் வரவில்லை என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையை, கோபதாபங்கள் எல்லாம் எல்லா இடத்திற்கும் உதவி விடாது. உன்னுடைய அதிகபட்சமான கோபம், உன்னுடைய முன்கோபம் என்று இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுத்ததற்கு ஒரு காரணமாக மாறும். நாம் முன்பெல்லாம் எதனால் இப்படி இருந்தோம் என்று நீ எண்ணுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கும். அதனால் இப்பொழுதே இந்த கோபதாபங்களை எல்லாம் விடுத்து வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியான நோக்கத்தில் நீ உன் மனதில் கொண்டு உன் லட்சியத்தை நோக்கிய பயணத்தோடு மட்டும் நீ இருக்க வேண்டும். என் பிள்ளையே, கருப்போ வெள்ளையோ நிறமெல்லாம் இங்கே ஒரு பொருட்டு கிடையாது. எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் உள்ளமும் முகமும் அழகாக மாறும். இப்படித்தான் ஒருவரை கணிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தலை முழுக்க அறிவோ, கை நிறைய பணமோ, வாய் நிறைய பேச்சோ இங்கு தேவை கிடையாது. இதயம் முழுக்க அன்பும், அந்த அன்பை கேட்குகின்ற காதுகளும் அரவணைக்கும் கைகளும் தான் இங்கே உண்மையான தேவைகள். யாருக்கு என்ன தேவை என்பதனை கணிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களின் தேவைதான் உண்மையான தேவை. இப்படி ஒரு தேவை என் பிள்ளை உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக உண்மையான அன்பு ஒன்று உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் தங்கமே, இப்பொழுது வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து சம்பாதித்து பணம் சேர்த்து வைத்தால் பின்னாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பின்னாளில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நம்பி காலம் முழுக்க சந்தோஷத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே அந்த பணத்திற்காக ஓடுகின்ற ஜீவன்கள் ஏராளமல்லவா? என் பிள்ளையே, பணத்திற்காக ஓடுவதை தவறு என்று நான் சொல்லவில்லை. அதையும் நீ மனதில் ரசனையோடு செய்ய வேண்டும், ரசிக்க வேண்டும். செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நீ ரசிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எந்த தொழிலையும் ரசித்து செய்தால் மட்டும்தான் அது உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது. அதில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்று ஒரு நாளும் உனக்கு தெரியாது. மற்றபடி நம்முடைய நல்ல எண்ணங்களாலும் நம்முடைய விருப்பத்தினாலும் இந்த வேலையினை செய்வதனால் மனதிற்கு இதமாக இருக்கின்றது
என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அதை செய்வதில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. நாம் இதை செய்தால்தானே நமக்கு பணம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும். அது மட்டுமல்லாமல் அதை செய்யும் பொழுது நம் மனதிற்கு திருப்தி கிடைத்து விட்டது என்றால் அது இன்னமும் உன்னை அதிகமான விஷயங்களை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, புரிதல் எங்கு இருக்கின்றதோ அங்கு ஆணவம் என்ற ஒன்று இருக்காது. புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர்களின் ஆலோசனை ஒரு நாளுமே தேவைப்படாது. புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்கின்ற போட்டி ஒரு நாளும் இருக்காது. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவு என்ற ஒன்றிற்கு வழியே இல்லை. அதாவது வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த புரிதல் இல்லாமையால் தான் பிரச்சனைகள் வருகின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் எந்த ஒரு இடத்தில் தன்னுடைய துணையோடு பிரச்சனைகள் வருகின்றதோ அந்த நேரம் ஒருவரை பற்றிய கொண்ட எண்ணங்கள் சரியான புரிதலின்மையால் இருக்கின்றது என்பதைத்தான் அது உணர்த்தும். என் தங்கமே, ஒருவர் அதிகமாக கோபப்படுகிறார் என்றால் அதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பது கூட ஒரு விதமான புரிதல்தான். ஏனென்றால் இவர்கள் இப்படித்தான் கோபப்படுவார்கள், ஆனால் மறுபடியும் ஒன்றும் இல்லாததாக நம்மிடத்தில் பேசுவார்கள் என்பது போன்ற புரிதல் உனக்குள் இருந்திருந்தால் அவர்கள் படுகின்ற அந்த கோபத்தை நீ பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய். கோபப்படுவதனால் நாம் அதனை பிரச்சனையாக்குவதனால் இங்கு எந்த பலனும் இல்லை. ஒரு நொடி கோபம் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும். மாறும் பொழுது அவர்கள் செய்த தவறை அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். அதற்கான நேரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு மேலாக நீ கோபப்பட்டு அவர்களின் மனநிலையை இன்னமும் அதிகமான மோசமாக்கிவிடக்கூடாது. எந்த நேரம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெளிவில் இருக்க வேண்டும். என் தங்கமே, நல்லதை யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் முதலில் உனக்கு கிடையாது. அது நேரத்தில் கெட்டவன் என்கின்ற பெயரை எடுத்து விட்டாய் என்றால் அதற்காக கெட்டதுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். நல்லதை செய்ய முடிந்தால் செய். ஒரு நாளும் தீமையை யாருக்கும் செய்ய நினைத்து விடாதே. என் பிள்ளையே, உன்னால் முடிந்தவரை செய்வது கிடையாது முயற்சி. நீ எந்த ஒரு விஷயத்தை அடைய நினைக்கின்றாயோ அப்படி நீ நினைத்த அந்த விஷயத்தை அடைந்து முடிக்கும் வரை நீ செய்து கொண்டிருப்பதுதான் உண்மையான முயற்சி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனைதான் சோதனைகள் வந்தாலும் நீ உற்சாகமாக இருந்துவிட்டாலே முதலில் உன்னை சுற்றி இருக்கின்றவன் வெந்து போவான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்ட பிறகும் கூட இவர்களால் எப்படி இருக்க முடிகிறது என்று. என் குழந்தை, நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை பெற வேண்டும் என்றால் இந்த உற்சாகம்தான் உன்னை அதை பெறுவதற்கான இடத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒளிந்து கிடக்கும். சில விஷயங்கள் வெளிப்படையாக தோன்றும். வெளிப்படையாக தெரிகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே கண்டும் காணாமல் விட்டுவிடு. ஒளிந்து கிடக்கின்ற விஷயங்களை தேடத் தொடங்கினால் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்கள் உனக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, கஷ்டப்பட்டு கிடைக்கின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் தொலைந்து போய்விடலாம். உனக்கு பிடித்த விஷயம் இன்று உனக்கு பிடிக்காமல் போய்விடலாம். நிரந்தரம் என்று எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் ஏன் உன்னுடைய மனது நினைக்கின்ற விஷயத்தில் கூட
தெளிவான எண்ணங்கள் இல்லாத நேரத்தில் என் பிள்ளை எதுவும் நிரந்தரமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டை வேறு எங்குமே தேட வேண்டாம். உன் மனதே அதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. நல்லதை நினைத்து நல்லதை செய்வோம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.